நான் வந்து புற்றுநோய் துறையில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நான் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறனால நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கொண்டு வந்து கேட்பாங்க, இந்த ராம சீதாப்பழத்தை சாப்பிட்லாமா, அப்புறம் இந்த ஆலோவேராவை வச்சு பிராண்டியில் போட்டு குடித்தோம், அது சரி. நம்ம வந்து அணுகிறதுக்கு சுலபமாக இருக்கிறனால டாக்டர்ஸ் கிட்ட நிறைய நேரங்களில் பேச மாட்டாங்க, பட் நம்மக்கிட்ட வந்து நிறைய கேட்பாங்க. பட் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து கண்ணை மூடிட்டு ஆதாரம் இல்லை அப்படின்னு நம்ம அதை ஒரு அறியாமையில் கம்ப்ளீட்டாக டிஸ்கார்ட் பண்ணக்கூடியதான் நானுமே செய்திருக்கிறேன். ஆனால் இப்போ திருநெல்வேலிக்கு வந்த பிறகு நிறைய மருத்துவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறத கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்குது. அப்போ நமக்கு அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம அறியாமையில் இருந்தோங்கிறதும் தோணுது. ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ கேன்சரில் அப்படின்னு சொன்னால் அந்த குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா இன்னும் ஒரு ப்ராமிசிங்காக நிறைய பேர் சொல்லி கேன்சருக்கு குணப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இதனால நாங்கள் என்ன காலதாமதமாகறதெல்லாம் பார்க்குறோம். பட் அப்படி ஒரு ப்ராமிசிங்கான ட்ரீட்மெண்ட் வந்து கேன்சருக்கு இருக்கா சித்தால? இல்லை, இப்போதைக்கு வரைக்கும் என்னாலையும் நாங்கள் பண்ணுறது என்னென்னா முழுக்க காம்ப்ளிமெண்ட் டு தட் அலோபதிக் மெடிசன் தான் என்னால் செய்ய முடியுது. நான் நிறைய நேரங்களில் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நவீன அறிவியல்னால 100% குணப்படுத்த முடியும்னா அவங்களுக்கு 100% நவீன மருத்துவத்தை தான் நானும் பரிந்துரைக்கிறேன். அதில் எப்படி நம்ம முடிவெடுக்க வேண்டியிருக்குன்னா, கொஸ்டின் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. அவர்களுக்கு துளியேனும் நம்ம தவறு செய்யக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு உதாரணமாக மார்பக புற்றுநோய் எடுத்துக்கோங்களேன். ரொம்ப சாதாரணமாக ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, அது ஒரு ER பாசிட்டிவாக இருக்குது, அழகாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு ஒரு 6 கீமோ கொடுத்தா 25 வருஷத்துக்கு எந்த சிக்கலும் இல்லாத பல பேரை நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த கேஸில் வந்து உங்களுக்கு வந்து நவீன மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறோம். அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுத்துருக்க சமயத்தில் ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல தீவிர பிளாஸ்டிக் டாக்ஸர் எல்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் உடல் சோர்வு, கொஞ்சம் வயிறு தொந்தரவு இருக்குது, இல்லைன்னா ஒரு லேச இரும்பு சத்து ரத்த தட்டுகள்லாம் தற்காலிகமாக குறைஞ்சிருக்குன்னா அதை செம்மைப்படுத்த நாங்கள் மருந்து கொடுக்குறோம். நாட் ஃபார் த கேன்சர், இதை தான் கொடுத்துட்டு வரோம். இன்னொரு கட்டம் வருது. எப்படி வருதுன்னா, அவங்க ட்ரிபிள் நெகட்டிவ் கேன்சர் சிகிச்சை கொடுத்தாச்சு, ஒரு 5 வருஷம் ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி அது வந்து ஒரு வேளை திரும்ப வந்து அந்த ஜீன் மியூட்டேட் ஆகி திரும்ப வேற நுரையீரலுக்குள்ளேயோ எங்கேயோ வந்துருமே அப்படின்னு ஒரு அச்சம் நவீன மருத்துவம். அப்போ அந்த பாஸ் பீரியட் இருக்கு இல்லையா, 3-4 இயர்ஸ், எப்படி ஒரு நோயரால் வரும்போது பார்த்துக்கலான்னு உட்கார முடியும்? அவங்க மனநிலை வேதனையிலேயே தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒருக்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, எதுவும் வந்துடக்கூடாது. அதை விட நிறைய இப்போ பார்க்குறது ஓவேரியன் கேன்சரில். ஓவேரியன் கேன்சரில் மிக தீவிரமான சிகிச்சைகளை கொடுத்து சுருக்கி அப்புறம் டோட்டல் பெரிட்டோனியத்தை ஓப்பன் பண்ணி டோட்டலாக வந்து சைட்டோடாக்சிக் இது கொடுத்து ஈவன் சம்டைம் ஹைபெக் மெடிசன்லாம் கொடுத்து நல்லாக்கிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது ரொம்ப கிராங்கியான கேன்சர், அடுத்த 4 வருடத்தில் திரும்ப வருதுக்கான வாய்ப்பு 60% பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அளவில் மனவேதனை வருது. அப்போ அவங்க கேட்குறது, இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது? இந்த நேரத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இப்போ சாப்பிட ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் அவங்களால மன ஆறுதல் அடையாது. அப்போ அதில் நாங்கள் வந்து சிகிச்சை கொடுக்குறோம். எங்களால் நாங்கள் எப்படி வாட்ச் பண்ணுறோன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்கு அது தள்ளி போகுதா, வராமல் எந்த நோயும் வராமல் இருக்குதா, அவங்கள அதே மாதிரி நீங்கள் நவீன மருத்துவ 6 மாதத்துக்கு ஒருக்க போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு CA-125 பார்க்குறாங்களா பார்த்துக்கிட்டோம், மற்ற இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் இருக்கா பார்த்துக்கிட்டோம். நான் எங்களுடைய மருந்துகளை கொடுத்து கொண்டு வரோம். இப்போ நான் எங்களுடைய மருந்துகள்ங்கிறது ஒன்றும் பெரிய மாயமான மருந்துகள் அப்படிலாம் இல்லை. இதுவரை அறியப்பட்ட புற்றுநோய்க்கென எங்கள் இதில் ஒரு 30-45 மருந்துகளை பட்டியலிட்டிருக்காங்க சித்த மருத்துவ நூட்களில். அனுபவங்களாகவும் ஃபைட்டோ மெடிசினாகவும், அதாவது சித்த மருத்துவத்திலேருந்து எவ்வாறு வரல, ஒரு தாவரவியல் கூறுகளை பயன்படுத்தி இப்போ ராம் சீதாப்பழம் வந்து சித்த மருத்துவத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க, பார்த்தா எங்கேயும் இல்லை. அப்போ எப்படி இது வந்துச்சு? இந்த கிராவியாலா ஃப்ரூட் எப்படி வந்துன்னா, அது தென்னமெரிக்க ஒரு பிளான்ட்டு, எங்கேயோ ஒரு தென்னமெரிக்க நாட்டினுடைய அனுபவம், அது மெதுவாக இங்கே வருது. யாரோ ஒருத்தர் வந்து அங்கே சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குங்கிறது இங்கே வந்திருக்கும், இது பரவலாக்கி எப்படி இங்கே பயன்படக்கூடியது இருக்கும். க்ரீன் டீ நல்லது, சித்த மருத்துவத்தில் க்ரீன் டீ பற்றி பேசியிருக்கா கிடையாது. இங்கே வந்து 300 வருஷம் தான் ஆகுது. அத்தனை பேர் க்ரீன் டீ குடிக்கன்னு சொல்கிறோம். அது வந்து அந்த எபிகாலக்டமின் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடிச்சி EPCG வந்து க்ரீன் டீயில் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் ஒரு செல் ப்ராக்ரெஷன் இந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு ஒரு அடிப்படை ஒரு சில ஆய்வுகளில் அவங்க பயனாகலாம்ங்கிற அளவு வந்ததுனால இன்றைக்கி அதை பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ ரேஷனலைஸ்டு ஃபைட்டோ மெடிசனாக வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம். சித்த மருத்துவத்தில் இப்போ உதாரணமாக சித்திரமூலம், வெண்கொடி வேலி அப்படிங்கிறது வந்து பிளம்பகோ சைலானிக்கான ஒரு பிளான்ட், அதை சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த புற்று யோனி புற்று போகும், மார்பு புற்று போகும் அப்படின்னு அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் சித்திரமூல குளிகை இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நவீன அறிவியலாளர்களும் அந்த பிளம்பகோ சைலானிக்கால ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், அப்போ ஏன் நம்ம இதை வந்து ஒரு ரெகுலரான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். எல்லா மார்பக புற்று நோயாளிகள்லையும் இல்லைன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புற்று நோயாளிகள்லையும் அந்த வெண்கொடி வேலையை வந்து நாங்கள் ஒரு மருந்துகளாக எடுத்துக்கொண்டு வரோம். ஸோ சித்த மருத்துவத்தை வைத்து இன்றைக்கு
சப்போர்ட்டிவாக கொடுக்க முடியுது, ஒரு கூடுதலாக கொடுக்க முடியுது. அந்த புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்படக்கூடிய ஒரு சில தற்காலிக பக்க விளைவுகளை குறைப்பதற்கு கொடுக்க முடிகிறது. மூணாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. என்ன பண்ணாலும் அவருக்கு 16 மாதம் இல்லை 12 மாதம் தான் குணமாகும், உயிரோடு இருப்பாங்க. அப்போ அவரால் பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அதுக்குள்ளே போக முடியல. நம்ம முழுமையாக இதுவரை ஒரு எவிடன்சஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் மிக வன்மையாக வேதனையாக கண்டிக்க வேண்டிய விஷயம், புற்றுநோயை நான் குணப்படுத்திடுறேன், 6 மாதத்தில் பண்ணிடுறேன், 3 மாதத்தில் பண்ணிடுறேன்னு ஆங்காங்கே ஊடகங்களில் கூச்சல் போடுறது, இல்லைன்னா வந்து விளம்பரங்கள் செய்து ஈர்ப்பது கொடூரமாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். அது என்ன நடக்குது அப்படின்னா, வலியிலையும் வேதனையிலும் இருக்கக்கூடிய ஒரு மக்களை அப்படியே இழுத்து நான் கொஞ்ச நாளைக்கு வச்சுருந்துட்டு அப்புறம் பணத்தை வச்சுட்டு திரும்ப அனுப்புகிற மாதிரி அப்படி தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே விஷயங்கள் நடக்கிறது. அதை நம்ம முழுமையாக கண்டிக்கணும்.